ராத்திரி பகலாக ஓடுறோம். அப்படிதானே ஐயா? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் இந்த கால் வண்டி ஓட்டி இருக்கு சுவிசேஷத்திற்கா. கல்கட்டா போனாலும் வண்டியில் தானே போவேன். தோத்துறோம். ஹைதராபாத் ஆனாலும் ஓடத்தானே செய்யுது, ஒத்தையில் ஓடத்தானே செய்வோம். இத்தனை மணி எதுக்கு ஓடுறோம் ஐயா? வருவாருங்கிற நம்பிக்கை தானே. இவர் அதை தருவாருங்கிற நம்பிக்கையா? என் பிள்ளைகளை நான் ராஜா மாதிரி வச்சிருக்கான். எனக்கு ஒரு குறவும் கிடையாது. எனக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ராஜா மாதிரி இருக்கேன். எனக்கு ஒரு குறவும் கிடக்காது. என்ன சாப்பிட போகிறேன்? காலையில் 3 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் போல ரசமும் ஒரு அப்பளமும் கொஞ்சம் ஊறுகாயும் எனக்கு போகிறோம். ராத்திரி என்ன 2 சப்பாத்தி வேணும். சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு சாப்பிட்ருவேன். அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. 20 வருஷமாக ஊழியம் செய்திருக்கேன். பெனிச்சொல்லு துண்டு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வைக்கல. தோத்திரம். இத்தனை வருஷம் பிள்ளைகளுக்கு வேண்டி வாழ்ந்திருக்கோம். நாளைக்கு அவனுங்களா பார்த்து ஏதாவது செய்து கிடட்டு சரிதானே? நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம்? அவர் வருவார் தானே. எதுக்குள்ள இல்லையா பாஸ்டர்? கண்ணீரோடு ஓடுறீங்களா பாஸ்டர்? ஆண்டவர் வருவா பாஸ்டர். நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பிய. நான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தாலே பேசுறதில்லை. அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் மறந்துடுவாரா? மறக்க மாட்டார் பாஸ்டர். ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் மறக்க மாட்டார். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பாஸ்டர். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் பெத்த பிள்ளை வரைக்கும் நம்மளை மறந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் மறக்க மாட்டார் பிரதர். வேதம் சொல்லுகிறது, அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர். எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுகிறோம்? சில நேரத்தில் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது தூக்கம் வந்துடும். என் வண்டியில் எப்பவும் விக்ஸ் டப்பா வச்சுருப்பேன். எடுத்து கீழே பார்த்துருக்கீங்களா, லைட்டாக கருத்து இருக்குது, இப்படியே தடவிட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் வண்டி ஓட்டுவேன். ஓடும் பொழுது கண்ணில் கண்ணீர் வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை ஓடுறேன், இதை சந்ததிக்கும் இனி வருகிற தலைமுறைகளுக்கும் நீதியாக கணக்கடணும். அப்படி அவங்களுக்கு காசுக்கு வேண்டிங்க வேண்டாம் இல்லைன்னு சொன்னா உங்களை குடல் வெளியே வர வைக்கிறேன்னு சிரிக்க வைக்க என்னால் முடியும். நின்ன இடத்துல நின்று ஒரு பிரசங்கத்தை புரிகிற மாதிரி அழகாக திரித்து பிரசங்கிச்சிருவேன். ஆனால் ஆண்டவர் அழுவாரு, நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் முகத்தில் கண்ணீர் வரணும், அவர் முகத்தில் சந்தோஷம் வரணும். நீங்க கர்த்தருக்கு வாழணுங்கிற தீர்மானம் எடுக்கணும். அவர் என்னுடைய ரத்தம் சிந்துதல் வீணாக போகவில்லை என்று அவர் முகத்தில் சந்தோஷம் வரணும்.